أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே நமது இஹ்லாஸுக்கு முரணாக அமையக்கூடிய இந்த உலக எதிர்பார்ப்புகளில் ஒன்றான புகழ் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை இந்த இடத்திலே ஒரு சில முக்கியமான விஷயங்களை கொண்டு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் இஹ்லாஸுக்கு முரணாக, இறைவனுக்கான வாழ்க்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களுடைய இலட்சியமும் நோக்கமும் என்ன என்று பார்த்தால், இந்த உலகத்திலே மரியாதை இழக்காமல் இருத்தல், புகழோடு இருத்தல், ஏற்கனவே நம்மளுக்கு கிடைத்த அந்தஸ்துக்கள், கிடைத்த பொருள்கள், கிடைத்த வசதிகள், இவைகளை இழந்து மக்களிடத்திலே வேறு பேர் எடுக்காமல் இருத்தல் என்கின்ற எல்லா விஷயங்களையும் அடையக்கூடிய மக்கள் திருப்தி தான் முதல் நோக்காக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தை சரியாக விளக்கி, அல்லது ஒரு சமுதாயம் இஸ்லாத்தை சரியாக விளக்கி, அல்லது ஒரு ஆட்சியாளர் இஸ்லாத்தை சரியாக விளக்கிய பின்னர் அவர் அதை விடுவதற்கு பெரும் தயக்கமாகவும் பெரும் தடையாகவும் இருப்பது, சுத்தி வளைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது புகழாகத்தான் இருக்கும். அந்த ஆட்சியை விட்டு அவருக்கு இறங்குவதற்கு மனம் வந்தாலும் அதன் மூலம் அவரை விட்டு போகக்கூடிய அந்த புகழை பற்றி அவர் நினைக்கிற நேரத்தில் அவரால் அதை தாங்க முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளேயே கொள்கை ரீதியான தவறுகள், கொள்கை ரீதியான வழிகேடுகளை எல்லாம் நாம் சுட்டிக்காட்டுகின்ற நேரத்தில் அந்த கொள்கை ரீதியான தவறுகள் எல்லாம் தவறு என்பதை தெளிவாக புரிந்த பின்னாலும் அதை பேசக்கூடிய, பிரச்சாரம் செய்யக்கூடிய மார்க்க தலைவர்கள் அதை விட முடியாமல் இருப்பதற்கான முதல் காரணமாக புகழ்தான் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அதே போன்றுதான் ஒரு சகோதரன் செய்கின்ற உபதேசம், ஒரு சகோதரன் செய்கின்ற ஒரு வழிகாட்டல் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இந்த புகழ் இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் இந்த புகழ் என்பது நமது உயிரை தியாகம் செய்வதற்கு கூட இந்த புகழ் காரணமாகி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜிஹாது களத்திலே ஒருவர் வேகமாக போராடி கொண்டிருக்கிறார். அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதி என்று சொல்கிறார்கள். நபித்தோழர்கள் போய் பார்த்த நேரத்தில் அவர் கடைசியாக என்ன செய்தார், கண்ணை தானே குத்திக் கொண்டு மாய்த்து கொண்டார், வேதனையின் காரணமாக. இந்த செய்தியில் அவர் போராடிய ஒருவர் நிரந்தர நரகத்துக்கு போகின்றது என்பது இறைவன் அநீதியாக நடந்து கொண்டார் என்கின்ற கருத்தை தரார். மாற்றமாக எல்லா மக்களும் அறிந்து கொள்ளாத ஒரு புகழ்ச்சி உணர்வு அவரது உள்ளத்தில் என்ன செய்தது, இருந்தது. மக்களுடைய பாராட்டுக்காகவும் புகழுக்காகவும் அவர் கஷ்டப்பட்டதை யார் அறிந்திருந்தார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்திருந்தார். எனவே இறுதி முடிவை அல்லாஹ் தஆலா திருப்தியாக அமைக்கவில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, புகழ் என்பது இந்த உலகத்திலே மக்கள் இறை திருப்திக்கு எதிராக தேடக்கூடிய அல்லது இறை திருப்தியை அடையாமல் இருப்பதற்காக காரணமாக வழிகோலக்கூடிய ஒரு அம்சமாக இந்த புகழ் இருப்பதை பார்க்கிறோம். மக்கள் திருப்தி, புகழுக்கு இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் மக்களுடைய திருப்தி, மக்களுடைய மரியாதை, மக்களுடைய அந்த இங்கிதமான இனிமையான பேச்சு, மக்கள் நமக்கு முன்னால் சொல்லக்கூடிய அந்த பாராட்டு மலைகள், இவைகளை விரும்பக்கூடிய இந்த மனோநிலை எங்களை இஹ்லாஸுக்கு எதிராக திசை திருப்பி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு சமுதாயத்தில் பிரபலியமாக இருந்தவருக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. எல்லா வகையிலும் எல்லா மனிதர்களிடத்தும் ஏதோ ஒரு வகையில் இந்த புகழுக்கான ஒரு விருப்பம் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை கொஞ்சம் நாங்கள் அசை போட்டு பார்க்க வேண்டும், இதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். இஸ்லாம் இதை எப்படி அணுக சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமக்கே தெரியாமல் இந்த உணர்வு நம்மிடத்திலே வளர்ந்து போய் நாங்கள் ஹக்கை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையும் இறைவனுக்காக செயல்படாத நிலைமையும் எமக்கு தெரியாமல் வளர்ந்து போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியை நான் இந்த இடத்திலே உணர்த்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அது இந்த தலைப்புக்கு மட்டுமல்ல, பொதுவாக நாங்கள் மாற நினைக்கக்கூடிய எல்லா தலைப்புக்கும் அது பொருந்தும். ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது சிந்தனையும் அவனது உயிரையும் அவனது உள்ளத்தையும் உயிரோட்டமாக அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். அவனது குறைகளை அவனே கண்டுகொள்கின்ற அளவில், அவனது குறைகளை அவனே கண்டுகொள்கின்ற அளவில்
அவனது குறைகள் எப்படியெல்லாம் ஏற்படுகிறது என்பதை அவனே புரிந்து கொள்கின்ற அளவில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு அறிவை கொடுத்திருப்பான். ஆனால் இந்த அறிவு எப்பொழுதுமே உயிரோடு இருக்காது. இந்த அறிவு எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்காது. எப்பொழுதெல்லாம் அவன் அதற்கான முயற்சியை எடுத்து கஷ்டப்பட்டு மாற்றுவதற்காக முயற்சி எடுக்கிறானோ, அந்த தவறான குணங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான முயற்சி எடுக்கிறானோ, அது வரைக்கும் அந்த அறிவு என்ன செய்யும்? அதாவது அந்த உணர்வு அப்படியே இலங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த முயற்சியை எடுக்காமல் அல்லது அதை சட்டை செய்யாமல் இருந்து விட்டால் மறுமையில் தண்டனை என்பது ஒரு அம்சம். இந்த உலகத்திலேயே நாம் வயதாகின்ற காலத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்கும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே நமக்கு அதற்குரிய குண இயல்புக்குரிய பெயர்களை அல்லாஹ் தஆலா தந்து விடுவான். அவர் கோபக்காரர்கள், அவர் பொறுமை இல்லாதவர்கள், அவர் ஆத்திரக்காரர்கள், எப்பொழுதும் ஒரு பொய் சொல்லக்கூடியவர், எப்பொழுதும் புகழுக்காக போகக்கூடியவர் என்ற பெயரை அவர் 50-60 வயதில் என்ன செய்து விடுவார், எடுத்து விடுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் தஆலா குணரீதியான மாற்றங்களுக்கு முயற்சிக்காத ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே வைக்கக்கூடிய ஒரு முத்திரை என்று சொல்லலாம். அதுபோலதான் அன்புள்ள சகோதரர்களே, புகழை விரும்பக்கூடிய தன்மை நாங்கள் ஏனையவர்களை விட அதிகமாக நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் அதை நாம் கட்டுப்படுத்த பழக வேண்டும். அதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், என்ன தீமை கிடைக்கும் என்பதை யோசித்து அதை நிர்வகிக்க நாங்கள் பழக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இல்லை என்று சொன்னால் நம்மளை அந்த புகழை அழித்து விடக்கூடிய எங்களை அந்த புகழை அழித்து விடக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாங்கள் அடைவோம். இதனால் தான் ஆரம்பகால எல்லா இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு பொதுவான ஒரு வார்த்தை தான் காயத்துன், அதாவது ரிதன்னாசி காயத்துன் லா துத்ரக், மக்களை திருப்திப்படுத்தல் ஒரு அடைந்து கொள்ள முடியாத ஒரு இலட்சியம். மக்களை திருப்திப்படுத்தல் அடைந்து கொள்ள முடியாத ஒரு இலட்சியம். நீங்கள் அடைய முடியாத ஒரு இலட்சியம் தான் மக்களை திருப்திப்படுத்தல் என்பது. ரிதன்னாஸ் காயத்துன் லா துத்ரக். ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால் அதை அடைந்து கொள்ள முடியும் என்கின்ற அமைப்பிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, புகழ் என்ற அந்த அம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு மூன்று வகையில் அதை புரிந்து கொள்ளலாம். ஒன்று, ஒரு மனிதன் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறான், அவன் புகழையும் விரும்புகிறான். ஒரு விஷயத்தை செய்திருக்கிறான், அவன் புகழையும் விரும்புகிறான், அவர்களுக்கு புகழ் கிடைப்பது ஒரு வகை. இன்னொன்று, ஒரு விஷயத்தை, ஒரு பிரயோஜனமான ஒரு முறையான ஒரு விடயத்தை ஒருவன் செய்திருக்கிறான், அவன் புகழை விரும்பவில்லை, அவனுக்கும் புகழ் கிடைக்கும். இது இரண்டாவது வகை. மூன்றாவது, எதையும் செய்யவில்லை, ஆனால் மக்கள் அவனை என்ன செய்கிறார்கள், ஒரு நோக்கத்திற்காக புகழ்கிறார்கள். இது மூன்றாவது வகை. எப்படி? எதையுமே செய்யவில்லை, ஆனால் அவனிடத்திலிருந்து ஒன்றை அடைந்து கொள்வதற்காக மக்கள் என்ன செய்வார்கள், செய்யலைன்னு தெரிந்தும் மக்கள் என்ன செய்வார்கள், புகழ்வார்கள். காரணம், புகழால் நிறைய அடைய முடியும், புகழால் நிறைய அடைய முடியும் என்பதற்காக செய்யாததையெல்லாம் சொல்லி என்ன செய்வார்கள், புகழ்வார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒன்று, ஏதோ ஒரு செய்தி புகழை விரும்பக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி. இன்னொன்று, ஒன்றை செய்கிறார், அவருக்கு புகழ் விருப்பம் கிடையாது, ஆனால் என்ன செய்யும், அந்த பாராட்டு, அந்த திருப்தி, அந்த வாழ்த்துக்கள் அவருக்கு கிடைக்கும். மூன்றாவது, எதுவுமே செய்யவில்லை, எதுவுமே செய்யாமல் மக்கள் என்ன செய்கிறார்கள், அவரை புகழ்கிறார்கள். அவற்றை புகழை விரும்பக்கூடிய எண்ணம் இருந்தால் மக்கள் அவரை புகழ்வதை விரும்புவார்கள், எதுவும் செய்யாது விட்டாலும் கூட. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யூதர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் வயுரீதுனா யுஹ்மது பிமா லம் யஃஅலு, செய்யாத விஷயங்களை கொண்டு தங்களுக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். செய்யாத விஷயங்களை கொண்டு தமக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். செய்த விஷயத்தை கொண்டே மக்களுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. செய்யாத ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு புகழை தேடுவது என்பது இருக்கிறதே, எந்த உச்சகட்ட மனநிலையில், மோசமான மனநிலையில் அவர் இருக்கிறார் என்பதை அது குறிக்கிறது. இந்த மாதிரி செய்யாமல் புகழ் தேடக்கூடியவர்களுடைய இயல்புல ஒன்றுதான், யாரும் புகழாட்டி புகழை ஸ்டார்ட் பண்ணி விடுறது. யாரும் புகழ மாட்டாங்க, ஆனா அவராகவே என்ன செய்வாரு, ஒரு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு விளங்குற அமைப்பில் இவர் புகழ விரும்புகிறார், இவர் புகழை விரும்புகிறார் என்று உணரக்கூடிய அமைப்பில் அந்த புகழை ஸ்டார்ட் பண்ணி வைப்பார்கள். எதுவும் செய்யல, ஆனால் அதுக்கு என்ன செய்வார்கள், ஒரு ஆரம்பித்து வைக்கக்கூடிய நிலைகளை நாம் என்ன செய்வோம் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் பாராட்டு விழா அப்படி என்கின்ற ஒன்று நடந்தது கிடையாது. இஸ்லாமிய வரலாற்றில் பாராட்டு விழா அப்படி என்கின்ற ஒன்று எந்த கல்வித்துறைக்கோ மார்க்கத்துறைக்கோ எந்த ஒரு துறைக்கும் சஹாபாக்களுடைய காலத்திலோ தாபீன்களுடைய காலத்திலோ தபு தாபீன்களுடைய காலத்திலோ அப்படி ஒன்று நடந்தது கிடையாது. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பலன்கள் எல்லாம் நபித்தோழர்கள் செய்தார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுல் அமால், சிறந்த அமல்களில் ஒன்றாக நபியர்கள் சொன்னார்கள், அன் துத்கில ஃபீ அஹீகல் முஃமினி சுரூரா, உங்கள் சகோதரனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை நுழைவது.
உங்கள் சகோதரருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை நுழைப்பது உச்சகட்ட அமல்களில், அதாவது சிறந்த அமல்களில் ஒன்று என்றார்கள். அப்ப இதை யார் அதிகமாக செய்திருப்பார்கள்? நபித்தோழர்கள். மற்ற சகோதரருடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை நினைக்கக்கூடிய வேளையில் எல்லா வடிவத்தையும் நபித்தோழர்கள் முந்தி இருப்பார்கள். அவர்கள் இப்படி ஒரு வேலையை செய்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? தன்னை பாராட்ட போகிறார்கள் என்பது தெரிகிறது. தன்னை செய்ததற்கோ செய்யாததற்கோ பாராட்ட போகிறார்கள் என்று தெரிகிறது. என்னை விரும்புகின்ற விரும்பாதவன் எல்லாம் பாராட்ட போகிறார்கள் என்பது தெரிகிறது. பாராட்டுவதற்கே நான் லெட்டர் கொடுத்திருக்கிறேன், அழைப்பு கொடுத்திருக்கிறேன் என்பது தெரிகிறது. ஆனால் அந்த பாராட்டை அங்கீகரிக்கக்கூடிய நிலைமையில ஒருவர் மேடையில் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை எந்த வகையில் இஸ்லாமிய அடிப்படையில் நியாயப்படுத்துவார்கள்? நினைத்து பாருங்கள். இது இன்னைக்கு பகிரங்கமாக என்ன செய்கிறது நடக்கிறது? மேடையில் உள்ளவர் பாராட்டித்தான் ஆக வேண்டும், மேடையில் உள்ளவர்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும் என்று. இது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நிகழ்ந்தது. எங்கே? மன்னர்கள் இதை செய்தார்கள். தமது சமுதாயத்திலே தமது ஆட்சியை யார் விரும்புவார், யார் ஆட்சியை வெறுப்பார், யார் விரும்பினாலும் வெறுத்தாலும் நமக்கு முன்னால ஒழுங்கா இருப்பார் என்றதை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் வைத்த ஒரு ரூட்டு தான் இது. எது? பாராட்டு மலை என்பது. கவிஞர்களா இருந்தா கவிஞர்களை கூப்பிடுறது, என்னை பத்தி ஒரு பாட்டு படி, எனது ஆட்சியை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லு அப்படின்றது. இவன் உண்மை நேர்மையான கவிஞராக அவனுக்கு என்ன சங்கடமா இருக்கும்? மோசமான ஒரு மன்னன், இவனை நாம் பாராட்ட வேண்டி இருக்கிறதே என்று இருக்கும். ஒன்றில் அவன் எதிர்ப்பான், அவன் கண்டுகொள்வான் யாரும். அல்லது இவன் என்ன செஞ்சுருவான்? புகழ்ந்துருவான், இவனை பத்தி பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவாங்க. யாரு முன்னால புகழ தயாராகிட்டாலும் அவன் வீரமாயிக்க மாட்டான். அதனால அவனை விட்டு விடுவார்கள். அறிஞர்களை அழைப்பார்கள், எனது ஆட்சியை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? இது கேட்பதெல்லாம் ஆட்சி நலவா கெட்டதான்னு தெரிந்து கொள்வதற்கல்ல, இவர் எப்படி இருப்பார், எதிர்ப்பாரா ஆதரிப்பாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அந்த இடத்துல எதிர்த்தார் என்று சொன்னால் அவருக்குரிய நடவடிக்கை எடுப்பார்கள். ஏன்னா இவரால் எதிர்ப்பு வரும். அந்த இடத்துல அவர் எதிரியோ ஆதரவாளரோ, அந்த இடத்துல அவர் எதிர்க்கவில்லை, பாராட்டி விட்டார்டா பிரச்சனை இல்லை, இவரால் ஒன்னால எனக்கு எதிராக என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாதுன்னு கண்டுகொள்வார்கள். இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் இஸ்லாமிய வரலாற்றுல மோசமான மன்னர்களால் இது என்ன செய்து நடத்தப்பட்டிருக்கிறதே தவிர வேற எந்த இடத்திலும் கண்டது கிடையாது. சில நல்ல மன்னர்கள், ஹாரூன் ரஷீத் போன்றவர்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்றவர்கள் சிலரை அழைத்து தங்களுடைய ஆட்சியை பற்றி கேட்டிருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? பாராட்டுவதற்கல்ல, குறைகள் இருந்தால் தெரிந்து கொள்வதற்கு, குறைகள் இருந்தால் தெரிந்து கொள்வதற்கு. இது அல்லாமல் இப்படி புகழுக்காக பாராட்டுக்காக எங்கேயும் நடந்ததாக இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, புகழ் பாராட்டு என்ற பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று அமைப்பிலே நீங்கள் காணலாம். பாராட்டை விரும்பாதவர்களுக்கு பாராட்டு கிடைப்பது ஒரு நல்ல வேலையின் மூலம். அதே போல ஒரு வேலை அவர் செய்கிறார், அவருடைய நோக்கமே என்ன? மக்களுடைய புகழை அறிந்து கொள்வது. இன்னொருவர் எதையும் செய்யவில்லை, ஆனால் நோக்கம் என்ன? பாராட்டு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம். இவர் அந்த புகழை தேடுகின்றவர்களிலேயே மிகவும் மோசமானவர் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதனால அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி விமர்சிக்கிற நேரத்தில், அவர்களை கடிந்து சொல்கிற நேரத்தில் அவர்கள் செய்யாத விஷயங்களை வைத்து பாராட்டப்பட வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள். இதில் ஒரு இரண்டாவது மனிதர் இருக்கிறார். எந்த மனிதர்? ஒரு வேலையை செய்கிறார், ஆனால் அவர் புகழை விரும்பவில்லை. புகழை விரும்பவில்லை என்றால் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். புகழை விரும்பவில்லை நம்மளுக்கு எப்படி பெரும்பாலும் தெரியுமா? அவர் புகழை விரும்பவில்லை அவரா சொல்லுவார். அதை வச்சு எல்லாம் புகழை விரும்பவில்லை என்று தெரிந்து கொள்வது. ஒருவர் வந்து சொன்னார், அதை செஞ்சேன், ஆனா எனக்கு புகழெல்லாம் அவ்வளவு விரும்பவில்லை, இப்படி 100 பேர்த்த சொல்லியிருப்பார். இப்படி 100 பேர்த்த சொல்லி இருப்பார். இது அர்த்தம் என்ன? அவர் புகழை விரும்புகிறார், அவர் புகழை விரும்புகிறார் என்பது அர்த்தம். சிலர் என்ன செய்வாங்கன்னா 100 விஷயத்தை தான் செஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா முடிவு டைம்ல அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இவ்வளவு நேரம் சொன்னது என்ன? நான் தான் செஞ்சேன்னு சொல்றது. கடைசியில மக்கள் அவனை தப்பா நினைச்சிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஆனால் மனதில் என்ன? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் என்ற புகழ்ல எப்படி சம்பந்தப்பட்டான்னு அவருக்கே தெரியாது. அல்லாஹ் எனது புகழில் எப்படி சம்பந்தப்பட்டான்னு அறிவு அவருக்கு இல்லை. எல்லாம் நான் தான் செஞ்சேன், ஏன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றேன் என்ற ஒரு கேள்விக்குறியோடு நம்ம முஸ்லிமா பிறந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் என்பதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ். இதல்ல அன்புள்ள சகோதரர்களே, சில நன்மைகளை இந்த சமுதாயத்துக்கு செய்வார்கள். முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு, அதாவது நலவுகளையும் இந்த சமுதாயம் வளரக்கூடிய அமைப்பிலான சேவைகளையும் செய்வார்கள். அல்லது இந்த சமுதாயத்திலே அந்த சமுதாயத்துடைய கல்வித்திறமை, மார்க்க வளர்ச்சி, கொள்கை வளர்ச்சிக்காக பாடுபடுவார்கள். அதே நேரம் அவர்களுக்கு பாராட்டம் கிடைக்கும். அவர்கள் துளி அளவிலும் அந்த புகழையும் பாராட்டையும் விரும்பி இருக்க மாட்டார்கள். இது யாருக்கு தெரியும்? இந்த உலகத்துல யாருக்கு தெரியும்? அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உலகமே இவர் பாராட்டை விரும்பவில்லை என்று சொன்னாலும் அது நிச்சயம் இல்லை. அது
நிச்சயம் இல்லை. யாருக்கு தெரிந்த ஒரு அந்த உண்மை யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. நான் மூன்றாவது அவரை சொன்னேன், இது இரண்டாவது. அவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ரஜுல லா யஅமலுல் அமல ஃபயஹ்மது الناس அலைஹி. ஒரு மனிதர் ஒரு வேலை செய்கிறார், அதற்காக வேண்டி மக்கள் அவரை புகழ்கிறார்கள். அதற்காக வேண்டி மக்கள் அவரை புகழ்கிறார்கள். அந்த செய்தியில அவர் கேட்டது ஒரு நல்ல மூமினை பற்றி, புகழை எதிர்பார்க்காத ஒரு மூமினை பற்றி. இதற்கு என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்க ஆஜிபு புஷ்ரல் முஃமின், தில்க ஆஜிபு புஷ்ரல் முஃமின். இதுதான் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல செய்தியை அவசரப்படுத்தி சொல்கிறார். ஒரு நல்ல செய்தியை அவசரப்படுத்தி சொல்கிறார். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் உண்டு, உனக்கு நல்ல நிலை உண்டு, உனக்கு என்னிடத்திலே பாராட்டு உண்டு என்ற செய்தியை அல்லாஹ் மக்களின் வாய் மூலம் என்ன செய்கிறார்? அவருக்கு அவசரப்படுத்துகிறார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். புகழ் ஒரு மனிதருக்கு வந்து அடைய வேண்டும், திருப்தி மனிதனை வந்து அடைய வேண்டும். எப்படி அடைவது தெரியுமா? அவனிடத்தில் அது நோக்கமாகவோ இலட்சியமாகவோ இடையில் வந்த இலட்சியமாக இடத்தில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு புகழ் ஒருவனுக்கு கிடைக்குமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சாதாரண புகழ் அல்ல, தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின். ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய, இறைவன் வேகப்படுத்தக்கூடிய, விரைவாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி அது. உனக்கு நல்ல நிலை இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இது இலட்சியமாக இல்லாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி அவருடைய காலை வந்து நல்ல செய்தி அடைகிறது அப்படி என்று சொன்னால் அந்த பாராட்டு அவரை என்ன செய்ய வேண்டும்? உறுத்தும். ஒருவர் பாராட்டுகிற நேரத்தில் அவர் நல்ல ஒரு முஃமினாக இருந்தால் பாராட்டுகிறாரே உறுத்தும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர் பாராட்டப்பட்ட அவர் வார்த்தை சொல்வார். யாராவது அவர் பாராட்டினாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாராட்டத்தக்கவர்கள் என்பதில் ஒரு மூமின் கருத்து முரண்பாடு பண்ணப்பட்டார். இந்த உலகத்தில் சந்தேகமே கிடையாது. அல்லாஹ்வே பாராட்டி விட்டார், அல்லாஹ்வே பாராட்டி விட்டார். சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்டவர்கள் ஒருவர், நீதியாக நடந்த கலீஃபாக்களில் ஒருவர், என் ஆட்சியே வீழ்ந்தாலும் சுன்னாவை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்த ஒருவர், அவர் பாராட்டப்பட்ட என்ன சொல்வார் தெரியுமா? அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வக்ஃபிர் லி மா லா யஅலமூன் வஜஅல் லி கைரன் மிம்மா யகூலூன். அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன். ஒருவர் பாராட்டப்படுகிற நேரத்தில் ஒரு முஃமினுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்பதை ஒரு முன்மாதிரியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ இருக்குது. அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன். யா அல்லாஹ், இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றப்படுத்தி விடாதே. இவர்கள் என்னை பாராட்டுகிறார்களே, அதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே. அப்படின்னா என்ன? மக்கள் எப்படி பாராட்டுவாங்க? ஒரு வேலை செய்தால் உங்களாலதான் இது முடியும், நல்லா செஞ்சுக்கிறீங்க, வேறவங்க செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்காது, அழகா செஞ்சுக்கிறீங்க. ஆனா உண்மையா இந்த மக்கள் வந்து பாராட்டுதல்ல வந்து சரியான வார்த்தைகளை எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். நல்ல மனிதர்களை தவிர, நல்ல அறிவுள்ள ஈமான் உள்ள மனிதர்களை தவிர பாராட்டை எப்படி செய்யணும்னு எல்லோருக்கும் தெரியாது. இந்த வார்த்தை சொல்ற நேரத்துல உண்மையிலே அபூபக்கரால மட்டும்தான் இது முடியும் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற வார்த்தை அல்லாஹ் ஒரு சொல்லலாம், வேற மக்கள் சொல்ல முடியாது. வேற மக்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு அந்த இல்மு கிடையாது. அப்படி பாராட்டினால் அது குற்றமாக என்ன செய்யும்? மாறிவிடும். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன். இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே. வக்ஃபிர் லி மா லா யஅலமூன். அவர்களுக்கு தெரியாத எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன, அதை மன்னித்து விடுவாயாக. அவங்க பாராட்டாங்க தெரிஞ்சதை வச்சு, தெரியாம எனக்கு உனக்கு இடையில எவ்வளவு பாவங்கள் இருக்கின்றன, அவைகளை மன்னித்து விடுவாயாக. பாராட்ட நேரத்தை உடனே பாவத்தை நினைப்பார்கள். பாராட்டு வருகிற நேரத்தில் தான் செய்த பாவங்களை நினைத்து நான் இந்த பாராட்டுக்கு தகுதியானவன் அல்ல, நான் இந்த புகழுக்கு தகுதியானவன் அல்ல என்று ஒரு முஃமின் நினைப்பான். அந்த பாராட்டுல மூழ்கி தனது குறைகளை எல்லாம் மறக்கக்கூடிய நிலைக்கு ஒரு நாள் ஒரு முஃமின் வரமாட்டான். ஒவ்வொரு பாராட்டும் வர வர நான் இந்த பாராட்டுக்கு தகுதியற்றவன், நான் மிகப்பெரிய பாவி என்கின்ற உணர்வு அவனுக்கு என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே வருவது அவன் முஃமினுடைய நிலை. அன்புள்ள சகோதரர்களே, வக்ஃபிர் லி மா லா யஅலமூன். மக்களுடைய பாராட்டை இறைவனுடைய மன்னிப்பாக நினைக்க மாட்டான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், பாராட்டி கிடைச்சா இறைவன் மன்னிச்சுட்டாங்க. அப்படி இல்லை. வக்ஃபிர் லி மா லா யஅலமூன். அவர்கள் தெரியாத விஷயங்களை எனக்கு மன்னித்தருள்வாயாக. வஜஅல் லி கைரன் மிம்மா யகூலூன். அவர்கள் ஒரு அந்தஸ்தை எனக்கு நினைக்கிறார்கள், அதை விட பெரிய ஒரு அந்தஸ்தை எனக்கு தருவாயாக. நான் இவ்வளவுதான் நினைக்கிறாங்க, அதை விட அதிகமாக எனக்கு என்னது நீ தருவாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். மக்கள் உயர்த்திய உயர்வல்ல உயர்வு, நீ தரக்கூடிய உயர்வுதான் உயர்வு என்று நினைக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்வார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம்.
அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது? ஒவ்வொரு மனிதனும் புகழ் பாராட்டு என்று வருகிற நேரத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எப்படி நான் அழிந்து விடுவேன் என்று நினைக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, இந்த புகழை புரிந்து கொள்வதற்காக எப்படி அன்றைய காலத்து அந்த இஸ்லாமிய அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள்லாம் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். நான் தகுதியானவனுக்கு தான் புகழ் கிடைக்குது என்று ஒரே அடியா திருப்தி படவில்லை என்பதற்கு இன்னொரு செய்தி. ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ், சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ், இவர்கள் இருவரும் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாங்க. சுஃபியான் அத்-தௌரி யாரு? மிக பிரபல்யமானவர், மிகப்பெரிய முஜாஹிதுகளில் ஒருவர், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்தவர். ஃபுதைல் இப்னு ஐயாத் யாரு? சுஹுதுக்கு, உலக அதாவது பற்றின்மைக்கு மிக முன்மாதிரியாக இருந்தவர். இவங்க இரண்டு பேரும் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய இரண்டு அறிஞர்கள் ஒரு இடத்துல சந்தித்துக் கொண்டால் அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? இவரும் பிரபல்யமானவர், அவரும் பிரபல்யமானவர். சந்திச்சு ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசி முடிஞ்சு சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே இந்த மஜ்லிஸ் நம்ம அமர்ந்த மஜ்லிஸ்களிலேயே மிக சிறந்த மஜ்லிஸாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா. அதற்கு ஃபுதைல் இப்னு ஐயாத் சொன்னார், நான் இந்த மஜ்லிஸை நான் இதுவரைக்கும் அதாவது அமர்ந்த மஜ்லிஸ்களிலேயே மிக மோசமான மஜ்லிஸாக இது இருக்குமோ என்று நினைக்கிறேன். மிக மோசமான ஒரு மஜ்லிஸாக இருக்குமோ என்று நினைக்கிறேன் என்றார்கள். சுஃபியான் அத்-தௌரி ஆச்சரியப்பட்டார். அதற்கு அவர் சொன்னார், நீங்கள் தஸய்யன்த பிகலாமிக இந்தி வ தஸய்யன் பிகலாமிக இந்தக் வ தஸய்யன்து பிகலாமி இந்தி. இந்த இடத்துல நாம இரண்டு பேரும் நீங்க உங்களே உள்ள முழு திறமையை பயன்படுத்தி எனக்கு கவர்ச்சியாகும், நான் எனக்குள்ள முழு திறமையை பயன்படுத்தி உங்களுக்கு கவர்ச்சியாகும், இங்க உட்காரலையான்னு கேட்டார். இரண்டு ஆச்சரியங்கள் தானே. உங்கள்கிட்ட உள்ள முழு திறமையை பயன்படுத்தி கவர்ச்சியான அமைப்பில் உங்கள் பேச்சு, எனக்குள்ள முழு திறமையை பயன்படுத்தி கவர்ச்சியான என் பேச்சை நான் இங்க அமைத்துக் கொள்ளவில்லையா? அப்படி என்று சொன்னால் அபத்துக அபத்தனி, நீங்க என்ன வணங்கிட்டீங்க, நான் உங்களை வணங்கி விட்டேன். எனவே நாம் அமர்ந்த மஜ்லிஸ்களிலேயே இது மிக மோசமான மஜ்லிஸாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். சுஃபியான் அத்-தௌரி அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அழ ஆரம்பித்து விட்டு சொன்னார்கள், அஹ்யைதனி அஹ்யாக்கல்லாஹ், என்னை உயிர்ப்பித்துட்டீங்க, என்ன அதாவது உயிராக்கிட்டீங்க எனது உள்ளத்தை, அல்லாஹ் தஆலா உங்களது உள்ளத்தை உயிராக்குவானாக என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு அழகான மஜ்லிஸ். சாதாரணமாக சந்தித்து விட்டு பிரபலியங்களும் புகழ்களும் என்று போகக்கூடிய ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டு மிக முக்கிய இன்றைய வரைக்கும் அவர்களை பற்றி முன்மாதிரியாக சொல்லக்கூடிய இரண்டு முக்கியமான அறிஞர்கள் அமர்ந்த மஜ்லிஸுக்கு எழுப்புகின்ற பொழுது நாம் யாருக்காக அமர்ந்தோம் என்கின்ற சிந்தனையில் இவ்வளவு உள்ள உயிரோட்டமாக இருக்கிறது என்றால் அவர்களிடத்தில் இஹ்லாஸ் அந்த அளவுக்கு இருந்தது என்பதற்கு இது பெரிய ஒரு அடையாளம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இந்த உலகத்தில் அடிக்கடி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு நோக்கத்தை அடைவது, ஒரு இலக்கை அடைவதெல்லாம் இறைவனுக்காக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அர்வன் நாஸ் பிஸஹத்தில்லாஹ் அஸ்அலஹு அஸ்ஹத்தன் நாஸ் அலைஹி வஸஹத்துல்லாஹு அலைஹி, யார் அல்லாஹ்வுடைய கோபத்தில் மக்களை திருப்திப்பட வைக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய திருப்தியை இழந்து மக்களை திருப்திப்பட வைக்கிறாரோ, மக்களும் அவர் மீது கோபமாகுவதற்கு இறைவனும் அவர் மீது கோபமாகக்கூடிய ஏற்பாடை இறைவன் செய்வார். திருப்தி இழந்துவார், மக்களுடைய திருப்தி இழந்துவாரே, அல்லாஹ்வுடைய திருப்தியை இழந்து விடுவார். அதே நேரம் யாரு மன் அர்வல்லாஹ பிஸஹத்தின் நாஸ், மக்களுடைய பகைத்து மக்களுடைய கோபத்திலும் இறைவனுடைய திருப்தி தான் முக்கியம் என்று யார் இறைவனை திருப்திப்படுத்துகிறாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்வன் நாஸ், அதாவது அவரை மக்கள் திருப்திப்படுகின்ற அளவிலும் இறைவன் திருப்திப்படுகின்ற அளவிலும் அவருடைய அந்தஸ்தை என்ன செய்வார், உயர்த்துவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இலக்கு என்பது நமக்கு இறை திருப்தியாக இருக்க வேண்டும். அந்த நல்ல இதயத்தை அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானார். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, நாம் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம், அதாவது மக்களிடத்தில் உள்ள மரியாதையும் இறைவனிடத்தில் உள்ள மரியாதையும் எல்லா இடங்களிலும் ஒன்று சேர வாய்ப்பில்லை. அது நபிமார்களுக்கு கூட அதிகமாக ஒன்று சேரவில்லை என்பதை பார்க்கிறோம். இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 160-170 கோடி முஸ்லிம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறோம் என்றால் ஒரு 400-300 கோடி பேர் அவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிக்கு கிடைக்கிறது இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை இஹ்லாஸாக வணங்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் சில கோடி பேர் தான். அவனுக்கு கூட மனைவி குழந்தை என்கின்ற அந்த விமர்சனங்களை படைக்கப்பட்ட படைப்புகளை என்ன செய்கின்றன செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இறைவனை இந்த மக்கள் திருப்திப்படாமல் இருக்கிற நேரத்தில், நபியை இந்த மக்கள் திருப்திப்படாமல் இருக்கிற நேரத்தில் அற்பமான நம்மளை போன்ற நிலையுள்ளவர்களை மக்கள் திருப்திப்படுவார்கள் என்று ஒருவர் நினைத்தார் என்று சொன்னால் அவரை விட சிந்தனையில் கோலாவுல யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள். திருப்திப்பட்டவர்களும் நிரந்தரமாக தொடர்ச்சியாக இருப்பார்கள் என்பதும் அர்த்தமில்லாத சிந்திக்க தெரியாதவரை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அதில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்டு ஒரு மார்க்கெட்டிலே விற்கப்பட்டார். விற்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், வஷரஹு பிதமனி பக்ஸி தராஹிம மஅதூதத்தின் வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன். நாலு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றார். நாலும் ஒரே விஷயம். இந்த யூசுஃபை அவர்கள் மார்க்கெட்டிலே விற்றார்கள். வஷரஹு பிதமனி பக்ஸி, மிக அற்பமான தொகைக்கு விற்றார்கள். தராஹிம மஅதூதா, கையால நீங்க எண்ணி முடிச்சிடலாம் அந்த திருகங்களை. வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன், அவர் விஷயத்தில் அந்த கெட்டவர்கள் கூட உலக பற்றற்றவர்களாக இருந்தார்கள். கெட்டவர்கள் பொதுவாக இந்த உலகத்துல நல்ல விருப்பத்தோடு இருப்பாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன், சீப்பா வித்துட்டாங்க, தேவை நம்மளுக்கு அப்படின்னு விட்டு விட்டாங்க. இத்தனைக்கும் உலகியல் ரீதியாக விற்பதாக இருந்தாலும் அழகு அப்படி செழிப்பாக இருந்த ஒரு சிறுவர், அழகு அந்த மாதிரி இருந்த ஒரு சிறுவர். ஆனா அவரை கூட என்ன செஞ்சாங்க, பிதமனின் பக்ஸின் தராஹிம மஅதூத வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன். அன்புள்ள சகோதரர்களே, யார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்த ஒரு மனிதர் கேட்டார், மன் அத்கன் நாஸ், அதாவது மன் கைருன் நாஸ், மக்களிலே சிறந்தவர்கள் யாரை கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டார். அவர் கோத்திரத்தையோ நபரையோ கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்காஹும், யார் அவர்களில் இறைச்சமுடையவரோ அவர்தான் என்றார். யார் இறைச்சமுடையவரோ அவர்தான் என்றார்கள். லைஸ அன்ஹாரா அஸ்ஸல், நான் இதை பற்றி கேட்கவில்லை என்றார். நான் இதை பத்தி கேட்கல அப்படின்னு சொன்னார். அப்படி என்றால் தமிழ வைஜால் நீங்கள் ஆண்களை பத்தி கேட்கிறீங்களா? அப்படி என்றால் அல் கரீம் இப்னு அல் கரீம் இப்னு அல் கரீம் இப்னு அல் கரீம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். சங்கையானவர், சங்கையானவரின் மகன், சங்கையானவரின் மகன், சங்கையானவரின் மகன் அப்படின்னு சொன்னார். யூசுப், அதுக்கு முன்னால யாக்கூப், அதுக்கு முன்னால இஸ்ஹாக், அதுக்கு முன்னால இப்ராஹிம், சங்கையானவருடைய மகன். ஆனால் இந்த உலகத்தில் அவர்களுடைய மார்க்கெட் விலை 25 ரியால் மாதிரி, 30 ரியால் மாதிரி. வஷரஹு பிதமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதா வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன். மார்க்கெட் விலை பாருங்க. அவருக்கு அழகு இருந்தும் கவர்ச்சி இருந்தும் எப்படி வித்தாங்க? அற்ப கிரயங்களுக்கு வித்து விட்டு போனார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிமிடம் யூசுஃபை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் அக்ரமுன் நாஸ், மிக சங்கையானவராக இருந்த ஒரு மனிதர் அந்த உலகத்தில். அன்றைய நேரத்தில் மிக சங்கையான நிலையில் இருந்த மனிதர் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனா உலகத்தினுடைய பிரைஸ் எதாக இருந்தது? சாதாரண 25-30 ரியாலாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மக்கள் எவ்வளவு ரேட் போடுறாங்க, மக்கள் எவ்வளவு மதிக்கிறார்கள், மக்கள் அவருக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதல்ல மரியாதை. அந்த நிமிடத்தில் இறைவனிடத்தில் நாம் எந்த தரத்திலே இருக்கிறோம் என்பதுதான் மரியாதை. இறைவனிடத்திலே நாம் எந்த நிலையிலோ இருக்கிறோம் என்பதுதான். மக்களை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்திருந்தா எப்படியாவது நான் இந்த நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்திருப்பார். அவர் சிறைச்சாலையில் சென்றும் அந்த எண்ணம் அவருக்கு ஏற்படவில்லை. அவர் ஆட்சிக்கு வந்தும் அந்த எண்ணம் அவருக்கு ஏற்படவில்லை. இதுதான் அன்புள்ள இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே சில பொழுதுகளில் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு, தனக்கு நெருக்கமற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதியை கூட கொடுக்காமல் இருந்திருப்பார். தனக்கு நெருக்கமற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதி அதை கூட சில பொழுதுகளில் நெருக்கமானவர்களுக்கு கொடுக்காமல் இருந்து விடுவார். ஈமான் உள்ளவன் மட்டும்தான் அதை வைத்து எடை போட மாட்டான். ஈமான் உள்ளவன் மட்டும்தான் அதை வைத்து எடை போட மாட்டான். யாராவது அதை வச்சு எடை போட்டான்னு சொன்னால் ஈமானில் கோளாறு என்பது அர்த்தம், நமது இஹ்லாஸில் கோளாறு என்பது அர்த்தம், நம்ம புகழை எதிர்பார்க்கிறோம் என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் யாரெல்லாம் புகழை தேடுகிறார்களோ அல்லது புகழை எதிர்பார்க்கிறார்களோ அல்லது ஒரு ஓரமாக புகழுடைய திருப்தி இருக்கிறதோ அவர்களால் ஏற்க முடியாத 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று உபதேசம், இரண்டாவது விமர்சனம். ஒன்று உபதேசம், இரண்டாவது விமர்சனம். அவர்களால் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உபதேசிக்கின்றவர்களை பகைக்கவே நினைப்பார்கள். தனக்கு முகத்துக்கு முன்னால் சொல்லக்கூடியவர்களை வெறுக்க நினைப்பார்கள்.
அவர்களை ஒதுக்க நினைப்பார்கள். ஒதுக்க நினைக்காது விட்டாலும் நான் விமர்சனங்களை வரவேற்கிறேன், உபதேசங்களை வரவேற்கிறேன் என்று சொன்னாலும் மறைமுகமாக இவருக்கு என்ன செய்யலாம் அப்படி என்பதை சிந்திப்பார்கள். ஆனால் ஒரு இஸ்லாஸ் உள்ளவனாக இருந்தால் இந்த உலகத்திலேயே கிடைத்த மிக பெருமதியான ஒரு விட்டாக நினைப்பார். ஏன்? தனது குறைகளை அறிந்து கொள்ள இப்படி ஒரு வழி அல்லாஹ் தஆலா எனக்கு ஏற்படுத்தி விட்டார். எனது குறையை என்னை விட மக்கள் தான் நிறைய என்ன செய்வாங்க, புரிந்து கொள்வார்கள் என்று நினைப்பார். அன்புள்ள சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது இப்னு மஸ்லமாவுடைய அந்த தோட்டத்துக்கு போகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு நபி தோழர். அந்த நேரத்தில் முஹம்மது இப்னு மஸ்லமாவை பற்றி பார்த்து கேட்கிறார், கைஃப தரானி, அயல் ஆட்சியில் நீங்கள் என்னை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார்கள், அராக ஆதிலன், நீங்க நீதியாக இருப்பதை நான் பார்க்கிறேன். வ கமா உஹிப்பு, நான் விரும்புவதை போன்று நீங்கள் இருப்பதை பார்க்கிறேன். வ கமா யுஹிப்பு மை யுஹிப்பு லக்கல் கைர், உங்களுக்கு நல்லதை விரும்பக்கூடியவர்கள் எப்படி விரும்புவார்களோ அப்படி நீங்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிட்டார்கள். அதோடு அவர் நிறுத்திக்கலாம் தானே? ஏன் உமர் ரலியல்லாஹு அப்படித்தானே இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், குறையிருந்து விமர்சிக்கப்படுவதை விரும்பாத ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம். நிறையிருந்து விமர்சிக்கப்பட்டதை விரும்பிய சமுதாயமாக நபி தோழர்கள் இருந்தார். அதான் நாம விளங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். எப்படி நிறை இருந்தது, குறை விட்டீர்கள் என்றால் இது நடக்கும் என்று எச்சரிக்கக்கூடியவர்களை விரும்பினார்கள். சொல்கிறார்கள் சுஃபியான் தௌரி, அதற்கு அக்வாமன், நான் சில சமுதாயத்தை ஒரு காலத்தை அடைந்து ஒரு சமுதாயத்தை தாண்டி வந்திருக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? யுஹிப்பூன மை, அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். மை யகூலு இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் அடைந்தேன். அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் அடைந்தேன். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றால் அதை வெறுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். நபியர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே மிக மோசமான வார்த்தை இத்தகில்லாஹ் என்று சொல்லப்படுகிற நேரத்தில், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அலைக பினஃப்ஸிக், உங்களோட வேலையை நீங்க பாருங்க என்று சொல்வதுதான். உங்களது வேலையை நீங்கள் பாருங்கள் என்று சொல்வதால் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான வார்த்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, கேட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி பதில் சொல்கிறார். சொல்லிக் கொண்டு போகிற நேரத்தில் அராக கவியன் ஃபீ ஜம்இல் மாலி வ அஃபீஃபன் ஃபீ இன்ஃபாகிஹி, நீங்கள் பணத்தை சேர்க்கிற நேரத்தில், ஹக்குகளை சேர்க்கிற நேரத்தில் கடுமையான முறையில் அதை முறையாக சேர்க்கிறீர்கள். அதை செலவழிக்கிற நேரத்தில் சிறந்த பேணுதலோடு செலவழிக்கிறீர்கள். அதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நிறுத்தவில்லை. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலவு மில்த அத்தல்னாக், நீங்க கொஞ்சம் சாய்வீர்கள் என்றால் நாங்கள் நேர்படுத்துவோம் என்று சொன்னார். நீங்க கொஞ்சம் சாய்ந்தீங்க என்று சொன்னால் நாங்கள் நேர்படுத்துவோம். சாயவில்லை, சாயாத மனிதரை பார்த்து சொல்கிறார்கள், சாய்ந்தால் நாம நேர்படுத்துவோம் அப்படின்னு. அந்த நேரத்தில் கூட அந்த உள்ளத்தில் எந்த சலனமும் இல்லை, இந்த உள்ளத்தில் எந்த சலனமும் இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமி இதா பில்து அத்ன், நான் வளைந்தால் என்னை நேர்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லாம். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமி இதா பில்து அத்ன், நான் வளைந்தால் என்னை நேராக வைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றால் இதுதான் ஈமான், இதுதான் இஹ்லாஸ். யார் நம்மளை விமர்சிக்கிற நேரத்தில் நம்மளால் நேர்பட்டுக் கொள்ள முடியுமா என்று அந்த பலனை தேடுவதற்கிறதே, விமர்சிப்பவனை விமர்சிக்க தேடுவதல்ல. நாம் விமர்சிக்கப்படுகிற நேரத்தில் நாம் நேராகிக் கொள்ள ஒரு வழி கிடைக்குமா என்று தேடுகிறாரே, அதுதான் இந்த உலகத்துடைய ஒரு உச்சகட்ட இஹ்லாஸ் உள்ளவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன் அஹ்தா இலைய உயூபி, எனது குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் இன்பம், அதுலதான் சந்தோஷம், அதுலதான் நமது எல்லா விதமான மகிழ்ச்சியும் இருக்கிறது. நினைத்து பாருங்கள், இஹ்லாஸோடு வாழ்ந்து இறைவனோடு உரையாடுகின்ற அந்த நிமிடம் இருக்கிறது இரவில், அதை போன்ற ஒரு இன்பம் ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்திலே கிடைக்காது. அல்லாஹ் தஆலா அந்த உச்சகட்ட இஹ்லாஸையும், புகழ்ச்சியற்ற வாழ்வையும், முகஸ்துதியற்ற வாழ்வையும், அந்த ஈமானிய திருப்தியையும் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா வ அன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.